வணக்கம் நண்பர்களே, டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டுமே இருக்கும். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜனவரி 3ஆம் தேதி உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் டாப்ஸ் அப்படிங்கிற அமல்படுத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஜனவரி 6ஆம் தேதி நடைபெற்ற தமிழக அமைச்சரவையில் அதற்கு ஒப்புதலும் அளித்திருந்தார். தற்போது ஜனவரி 9ஆம் தேதியிட்ட ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அரசாணை எண் 7 தேதி 9/1/2026 தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் டாப்ஸ் அதற்கான ஜிஓ. இதில் ஏற்கனவே வெளியிட்டிருந்த செய்தி பிரகாரம் இந்த மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாயிண்ட் நம்பர் 1 இதிலேருந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த ஜியோவில் இப்போ பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் தமிழில் அப்படியே சொல்கிறேன். ஏன்னா அஷ்யூர்டு மந்த்லி பென்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டாப்ஸ் திட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து தகுதியான அரசு ஊழியர்களுக்கும் அவர்கள் கடைசியாக பெற்ற மாத சம்பளத்தின் 50% அதாவது அடிப்படை ஊதியம் ப்ளஸ் அகவலைப்படி சமமான உத்தரவாதமான மாத ஊதியம் வழங்கப்படும். இதற்காக அரசு ஊழியர்கள் தங்களது மாத சம்பளத்தின் 10% பங்களிப்பாக செலுத்த வேண்டும். உத்தரவாத ஓய்வூதியம் வழங்குவதற்கான மிச்சமான நிதி சுமைகளை தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கொள்ளும். இது என்னன்னா, அந்த டாப்ஸ் திட்டத்தின் கீழே வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு 50% அடிப்படை பென்ஷன் வழங்கப்படும். ஓகேங்களா? அதாவது அவங்களுடைய அடிப்படை ஊதியம் ப்ளஸ் அகவலைப்படையினுடைய 50% பென்ஷனாக கொடுக்குறாங்க. அதுக்கு அரசு ஊழியர்கள் செலுத்தக்கூடிய 10% பங்களிப்பை எடுத்துக்குவாங்க. மீதியை தமிழ்நாடு அரசை ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட்டு, ஒரு ஓய்வூதியர் இறந்துவிட்டால் அவர் கடைசியாக பெற்ற ஓய்வூதியத்தின் 60% சமமான மாத குடும்ப ஓய்வூதியம் தகுதியான குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். ஒரு ஓய்வூதியதாரர் இறந்துட்டாங்கன்னா அவர் கடைசியாக பெற்றுருந்த ஓய்வூதியத்தில் 60% அந்த தகுதியான குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட்டு, இந்த திட்டத்தின் கீழ் உத்தரவாத ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களும் குடும்ப ஓய்வூதியர்களும் பணியில் உள்ள அரசு ஊழியர்களுக்கும் வழங்கப்படும் அளவிற்கு இணையான அகவிலைப்படி உயர்வுகளை பெற தகுதியுடையவர்களாக இருப்பர். அதாவது இந்த திட்டத்தின் கீழே, இந்த டாப்ஸ் திட்டத்தின் கீழே ஓய்வூதியம் பெறவங்க ப்ளஸ் குடும்ப ஓய்வூதியம் பெறவங்களுக்கு அப்போதைக்கு இருக்க அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய டிஏ ஹைக்கு இவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4வது பாயிண்ட், ஓய்வு பெறும்போது அல்லது பணியில் இருக்கும் காலத்தில் மரணம் ஏற்பட்டால் தகுதியான சேவை காலத்தின் நீளத்திற்கு ஏற்ப கிராஜுவிட்டி வழங்கப்படும். இது அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் என்ற உச்ச வரம்பிற்கு உட்பட்டதாக இருக்கும். ஓய்வு பெறும்போது இறந்துட்டாலோ அவங்களுக்கு கிராஜுவிட்டி கண்டிப்பாக இருக்கும். அது அவங்க பணியாற்றியதுக்கு ஏற்ற மாதிரி கிராஜுவிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5வது பாயிண்ட், சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்திருந்து டாப்ஸ் திட்டம் அமல்படுத்துவதற்கு முன்பான இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் செய்த சேவை காலத்தின் அளவிற்கு ஏற்ப சிறப்பு கருணை அடிப்படையிலான ஓய்வூதியம் வழங்கப்படும். அதாவது சிபிஎஸ் திட்டத்தில் சேர்ந்து டாப்ஸ் திட்டம் இந்த ஸ்கீம் அமல்படுத்துறதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை அடிப்படையிலான ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 6வது பாயிண்ட், 1/1/2026 முதல் அரசு பணியில் சேரும் அனைத்து தகுதியான அரசு ஊழியர்களுக்கும் டாப்ஸ் திட்டம் கட்டாயமாக அமல்படுத்தப்படும். சிபிஎஸ் விதிகளின் கீழ் உள்ள மற்றும் 1/1/2026 அன்று அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெறும் அனைத்து தகுதியான அரசு ஊழியர்களும் பின்னர் அறிவிக்கப்பட உள்ள விதிகளுக்கு உட்பட்டு டாப்ஸ் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுவர். அதாவது 1/1/2026க்கு பின்னாடி சேரவங்க எல்லாருமே கட்டாயமாக டாப்ஸ் திட்டம் தான். அதாவது இப்போ சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கவங்க 1/1/2026 அன்று இல்லைன்னா அதற்கு பின்னாடி ஓய்வு பெறவங்க சில விதிகளுக்கு உட்பட்டு
டாப்ஸ் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 7வது பாயிண்ட்டு, 1/1/2026 முன்பு அரசு பணியில் இருந்தும் சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் உட்பட்டிருந்த அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வு பெறும் நேரத்தில் டாப்ஸ் திட்டத்தின் கீழ் கிடைக்கும் பயன்களையா அல்லது சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் சமமான பயன்களையா என்பதை தேர்வு செய்யும் விருப்பம் வழங்கப்படும். இந்த தேர்வு பின்னர் அறிவிக்கப்பட உள்ள விதிமுறைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது 1/1/2026 முன்னாடி சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கவங்க ஓய்வு பெறும்போது ஓய்வு பெறும் நேரத்தில் டாப்ஸ் பயன்களா அல்லது சிபிஎஸ் பயன்களையா அப்படிங்கிற தேர்வு செய்ய விருப்பம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் பின்னர் அறிவிக்கப்படக்கூடிய விதிமுறைகளுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாப்ஸ் திட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஆரம்பத்தில் சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்திருந்தாலும் பின்னர் டாப்ஸ் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு ஓய்வு பெறும்போது டாப்ஸ் பயன்களை தேர்வு செய்பவர்களும் விதிமுறைகளில் குறிப்பிடப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெற உரிமை பெற்றவர்களாக இருப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 9வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாப்ஸ் திட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களும் ஆரம்பத்தில் சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்திருந்தாலும் பின்னர் டாப்ஸ் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு ஓய்வு பெறும்போது டாப்ஸ் பயன்களை தேர்வு செய்பவர்களும் விதிமுறைகளில் குறிப்பிடப்படும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தங்களின் ஓய்வூதியத்தின் ஒரு பகுதியினை கம்யூனிட்டேஷன் முன்பணம் பெறுதல் செய்ய அனுமதிக்கப்படுவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.